ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தாரா வந்து ரொம்பவே பதட்டமா இருப்பா. காரணம் என்னன்னா, அவளோட அண்ணா, அண்ணி 2 பேருமே வந்து ஊருக்கு வராங்க. அதாவது இவள பார்க்கறதுக்கு வராங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி தன்னோட அண்ணா, அண்ணிய ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்னு பக்கம் வந்து சூரஜ் தான் அவங்க 2 பேரையும் வந்து பிக்கப் பண்றதுக்கு போயிருப்பான். சூரஜ வந்து அண்ணா, அண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாரி தாராவோட எக்ஸ் லவர் தான் சூரஜ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அவன் இங்க என்ன பண்றாங்கிற டவுட் வந்து அவங்களுக்கு வரும். இதனால ஒரு பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு உடனே சூரஜுக்கு கால் பண்றதுக்கு போறா. அந்த சமயம் சைக்கோ பையன் உள்ளாக்க வந்துடுறான். "தர என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். வரும்போதே நெறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அழகா வந்து கொண்டு வந்திருப்பான் போல. அது எல்லாத்தையும் அவன் மேல அப்படியே தூவி விடுறான். ரொம்ப பாசமா, அன்பா அவகிட்ட பேசுறான். "என்னம்மா என் மேல கோவமா இருக்கியா? நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு உனக்கு கோவம் இருக்கும். அவங்கலாம் பெரியவங்க. அவங்க பேசும்போது நான் ஏதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறான்னு சொல்லுவாங்க. அதனால தாம்மா நான் எதுவும் சொல்லல. அப்புறம் நீ இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவளுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஐய்யய்யோ! ஃபோன் பண்ணணுமே சூரஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நர்வஸாவே இருக்கா. ஆனா அவன் வந்து ரொமான்டிக் பண்றதுனால இவளால எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கா. இங்க அப்படியே வந்து சூரஜ் தான் காட்டுறாங்க. அவன் வந்து அண்ணாணிய ட்ராப் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவான்ல. அவனுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்கள ட்ராப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருப்பான். அங்க வந்து தாராவோட அண்ணாணிய பார்த்தோனே அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகும். "ஐய்யய்யோ! இவங்களா? இவங்க மட்டும் என்ன பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே!" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்கிறான். அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் வந்து கார் நம்பர பார்த்துட்டு, "இதுதான் போல" அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா நாங்க வந்துட்டோம். வாங்க போலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. உடனே இவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது, நம்ம சூரஜ் வந்து கொஞ்சம் பிரில்லியன்ட்டா யோசிச்சிருக்கான். பக்கத்துல வந்து அந்த மாஸ்க்லாம் இருந்திருக்கும் போல. ஸோ, அதுல வந்து சாண்டா கிளாஸ் ஃபோட்டோ போட்ட அந்த மாஸ்க்க போட்டிருப்பான். அதனால அவன் ஃபேஸ் வந்து இவனுக்கு தெரியாது. "என்னப்பா இது? இந்த நேரத்துல போய் இந்த மாரி மாஸ்க்க போட்டு சுத்துற? என்னது?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்க, "இல்ல சார், தாரா மேடம்க்கு இந்த மாரி மாஸ்க் போட்டா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்க போய் இறங்கணும்ல. நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனால தான். வாங்க, வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 மாஸ்க்க வாங்கி அவங்க 2 பேருக்கும் போட்டு விட்டுர்றான். அவங்களும் ஆமா. தாராக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அத போட்டுக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணா கார்ல வந்துட்டுருக்காங்க. இங்க வந்து காஜல் வந்து போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா போயிட்டுருப்பா. எப்படியோ சூரஜ் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ பார்க்கலான்னு போம்போது அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோல இவ மட்டும் தனியா இருப்பா. சூரஜ் வந்து அந்த ஃபோட்டோல இருக்க மாட்டான். அவன் கூட சேர்ந்து தானே நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். எப்படி அவனோட ஃபோட்டோ வந்து மறைஞ்சிச்சு? அப்படிங்கிற மாரி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பா. இது ரொம்பவே விசித்திரமாவும், அமானுஷ்யமாவும் இருக்கு. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு டவுட் பட ஆரம்பிக்கிறா. இங்க அப்படியே வந்து சைக்கோ பையலும், ஹீரோயினும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாரி சொல்றேன், "இந்த பாருங்க இன்னைக்கு என்னோட அண்ணா, அண்ணிலாம் வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாரி நான் சமைக்கணும், அவங்கள வெல்கம் பண்ணணும். நெறைய வேலை இருக்கு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அவாய்ட் பண்றதுக்கே பார்க்குறா. "இப்ப என்ன உனக்கு? அவங்க வரட்டுமே! அவங்கள நம்ம நல்ல விதமா பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம 2 பேரும் ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்ட போட்டுவிட்டு ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்ப வீட்ல உள்ளவங்க எல்லாரும் "வாங்க, வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே ஓகே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சைக்கோ பையலாம் அவள கைய பிடிச்சு கீழ கூட்டு போறான். அங்க இருந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆறாங்க. காரணம் அவங்க வந்து மாஸ்க் போட்டு வராங்கல்ல. "என்ன இது கூத்தா இருக்கு? என்ன மாஸ்க் போட்டு வரீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பையலோட அப்பா வந்து ரொம்பவே கத்தி பேசுறாரு ஒரு மாதிரி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இல்ல நாங்க தாராக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு வந்தோம். அதனால தான் இந்த மாரி வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பாக்காரனும் சொல்றான், "ஓ! அப்படியாப்பா? அதெல்லாம் சரி. ஆனா உன்னோட தங்கச்சிய பாரு. அவ கழுத்துல தாலி கூட போடாம இருக்கா. இந்த மாரிலாம் இருந்தா யாருக்குப்பா பிடிக்கும்? நீயே என்னன்னு கேளு." அப்படிங்கிற மாரி அவர ஏத்தி விட, உடனே வந்து அண்ணிக்காரங்க கேட்குறாங்க, "என்னடி இது? என்ன கோலம்? எதுக்கு இந்த மாரி பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்ல, மாமியாக்காரங்க, புருஷன்காரன் எல்லாரும் சேர்ந்து, "சொல்லு, சொல்லு." அப்படிங்கிற மாரி இவள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்குறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் இங்க இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாரி அவ சொல்லலாம். ஆனா சொன்னாலும் இவங்க இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க இல்லையா? அதனால யோசிச்சுக்கிட்டு, பயந்துகிட்டு நின்னுட்டு இருக்கா. நல்ல வேளை அந்த நேரத்துல அண்ணங்காரன் வந்துடுறான். உடனே வந்து ஃபுல்லா மணிய வந்து உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு வந்துட்டு சொல்றான். இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னோட தம்பி இருக்கான்ல சாம்ராட், அவன் வந்து உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஜாதகத்துல. அதுக்கு பரிகாரமா இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு வந்து இவன் மணியால தான் வந்து தாலி மாரி கழுத்துல வந்து கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் தாரா வந்து மணிய வந்து கழுத்துல கட்டியிருக்கா. வேற ஒண்ணும் கிடையாது. அவளோட புருஷனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து உங்களோட தங்கச்சி இப்படி பண்ணியிருக்கா. நீங்க அவள பேசாதீங்க அப்படிங்கிற மாரி நெறைய
நெறைய வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வருது. இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா வந்து தாரா வந்து அவங்க 2 பேரையும் அண்ணா, அண்ணிய வந்து கூட்டு போய் ரவுலாக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து அப்பங்காரனுக்கு செம்ம கோவம் வருது. உடனே அண்ணங்காரன புடிச்சு அப்படியே கன்னத்திலேயே அரைஞ்சிடுறான். "டேய் எதுக்குடா அப்படிலாம் பண்ற? உன்ன ஏன்டா பெத்தன்னு இருக்கு. உன்ன பெத்ததுக்கு எனக்கு வந்து எப்பவுமே அவமானம் தான். பைத்தியக்காரன் மாரி வந்து நிக்கிற. நான் வந்து ஒரு பிளான் போட்டா, அந்த பிளான சொதப்புறதே உன்னோட வேலையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. அதே மாரி சாம்ராட்டும் திட்டுறான். "ஏண்ணே உனக்கு அறிவே இல்லையா? அம்மாவும், அப்பாவும் எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். நான் பொறுமையா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு சொல்லி அவள காப்பாத்திட்டே இருக்கணுமா?" அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, அப்ப காஜலும் வாய்க்கு வந்த மாரி பேசுறாங்க. "பாருங்க அண்ணி, அண்ணன வந்து இங்கேருந்து கூட்டு போங்க. இல்லன்னா வயசுக்கு மீறி நானும் அவர ஏதாவது கேள்வி கேட்டுருவேன்." அப்படிங்கிற மாரி இவ கத்த, பொண்டாட்டிக்காரியும் வந்து புருஷன வந்து அப்படியே கைய பிடிச்சு கூட்டு போயிடுறா. ரூமுக்கு போய் திட்டிட்டு இருக்கா. "உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த தாராவ வந்து எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி நீங்க தான் அசிங்கப்படுறீங்க. உங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்க, அந்த பாரடி அவ வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான். அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவள இன்சல்ட் படுத்துறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. எனக்கு தெரியும் அந்த தாலிய அவ ஏன் கழுத்துல போடலன்னு. அந்த தாலிய அறுத்து எறிஞ்சதே என்னோட தம்பி சாம்ராட் தான். அதே மாரி அந்த மணிய கட்டி விட்டது என்னோட அம்மா தான். இத தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்துனாங்க. அதனால தான் அந்த அப்பாவி பொண்ணு போட்டுக்கிட்டா. ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சுட்டு என்னமோ அவ தான் தாலிய கழட்டி வச்சுட்டு இருக்க மாரி, அவ வீட்டு ஜனங்கள்ட்ட இருந்து நீங்கலாம் சொல்றீங்களே, நீங்கலாம் மனுஷங்களா? எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் பண்ணேன். அவங்கலாம் பண்றது பண்ணட்டும். நீ தேவையில்லாம இத மாரி பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி ஆனங்காரன் வந்து பொண்டாட்டிக்காரிய திட்டி விட்டுட்டு இருப்பான். என் ரூம்ல அண்ணா, அண்ணி 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீ நல்லா இருக்கல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பொய் சொல்லிட்டு தான் இருக்கா. அப்போ வந்து சூரஜ பத்தி அவ பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க சாம்ராட் கரெக்ட்டா வந்து ரூமுக்கு வந்துடுறான். "என்ன சூரஜா? யார் அந்த சூரஜ்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறான். உடனே அண்ணா, அண்ணிய பத்தி கேட்குறான். "உங்களுக்கு வந்து அந்த சூரஜ பத்தி தெரியுமா?" அப்படி இப்படின்னு. உடனே அவங்க அப்படியே ஷாக்கா வந்து அப்படியே பார்த்துட்டு தாராவையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உண்மைய சொல்றதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, தாராவும் கண்ணால சொல்லாதீங்கங்கிற மாரி செய்கையும் காட்டுறா. இல்லங்க அவங்களுக்கு இத பத்திலாம் தெரியாது அப்படிங்கிற மாரி தாரா எவ்வளதோ சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவன் உடனே வந்து என்ன பண்றான், அவளோட கன்னத்த அப்படியே பிடிச்சு இறுக்குறான். உடனே வந்து அவள ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அவளுக்கு பேசவே விடாம அவ வாய இறுக்கி பொத்திக்கிறான். இதெல்லாம் வந்து அண்ணா, அண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கலாம் பயப்படுறாங்க. "என்னடா இது இவன் இப்படி நடந்துக்கிறானே!" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி நீ தான் வந்து அவங்கள சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருக்கியா? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இந்த பாருங்க, நீங்க உண்மைய மட்டும் சொல்லல, உங்க தங்கச்சி என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து சூரஜும் பார்த்துட்டு தான் இருக்கான். "இல்லப்பா நீ சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. எங்க 2 பேருக்கும் வந்து சூரஜ பத்தி தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அ அன்னிக்காரி வந்து என்ன பண்றா, "நீ விடு" அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட்ட வந்து கைய பிடிச்சு தடுத்து விட்டுட்டு, உடனே கன்னத்துல பலார்ன்னு தாராக்கு ஒரு அறைய விடுறா. என்னடா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா தப்பு பண்ணது சாம்ராட். அவன் தான் வந்து அவ்ளோ வந்து கோவமா, ரூடா வந்து நம்ம தாரா கிட்ட நடந்துக்கிட்டான். இத பார்த்துட்டு தாராவ போயிட்டு அவங்க அடிக்கிறாங்க. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தான் எங்களுக்கு இந்த அவமானம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டுறாங்க தாராவ. "நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்த நீ குடுக்கக்கூடாது. உன்னால வந்து எங்களுக்கு எவ்ளோ பிரச்சனை தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாராவ வந்து ரொம்ப வந்து கோவமா திட்டுறாங்க. அண்ணா, அண்ணி 2 பேருமே சேர்ந்து. உடனே அண்ணங்காரன் சொல்றான், "ச்சே! உன்ன என்னோட தங்கச்சியா நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே வந்து நீ என்னோட தங்கச்சியே இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப கோவமா பேசுறான். இங்க வந்து சாம்ராட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, "என்னது இப்படிலாம் பேசுறாங்களே! உண்மையா தான் பேசுறாங்களா? நடிக்கிறாங்களாங்கிற" மாரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்க வந்து சூரஜ் தூரத்துலேருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, காஜல் வந்து பக்கத்துல வரா. பக்கத்துல வந்துட்டு, "நீ என்ன பண்ற? அண்ணாவோட ரூம எட்டி பார்த்துட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க? நீ வந்து இங்க வேலைக்கு தான் வந்திருக்க. உன் வேலை என்ன? அத பார்க்க வேண்டியது அத விட்டுட்டு இவ்ளோ திமிரு இருந்தா எட்டி பார்ப்ப." அப்படிங்கிற மாரி ரொம்ப வந்து ரூடா திட்டுறா. "இந்த பாருங்க நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு அவ சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போறா. தாராவோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவா. உடனே வந்து டக்குன்னு நம்ம சூரஜ் வந்து கதவ லாக் பண்ணிட்டு, "இப்ப எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க நான் வந்து பாடி கார்ட். அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் கவனிச்சு தான் ஆகணும். புரியுதா? நான் எந்த தப்பான எண்ணத்திலயும் அந்த ரூம நோக்கி நான் பார்க்கல. புரிஞ்சுக்கோங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கான். கதவ லாக் பண்ண சவுண்ட் கேட்ட உடனேயே இங்க சாம்ராட் வந்து கதவ தட்டிட்டு இருக்கான். "யாரு கதவ சாத்துனது?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே வந்து தங்கச்சிக்காரி கதவ தொறந்துட்டு, "அண்ணா அண்ணா நான் தான்." "இல்லண்ணா நான் தான் சாத்துனேன். நீங்க முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க. அம்மா வந்து கீழ உங்கள கூப்பிட்டாங்களா? அத சொல்லலான்னு தான் வந்தேண்ணா." அப்படிங்கிற மாரி பேச்ச மாத்தி விட்டுர்றா. உடனே வந்து அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்க மறுபடியும் தாரா கிட்ட அண்ணா அண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. "இந்த பாரு உன்னால எங்களுக்கு இன்னும் பிரச்சனை வரதுக்கு நாங்க விரும்பல. இப்ப எதுக்கு நாங்க 2 பேரும் உன்ன பார்க்க வந்தோங்கிற உண்மைய நான் சொல்லிர்றேன். இந்த பாரு இது வந்து சொத்து பத்திரம் இருக்கு. இதுல வந்து உன்னோட அண்ணனுக்கு தான் எல்லா சொத்தும். உனக்கு எந்த சொத்துமே
எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீ சைன் பண்ணி குடுக்கணும். புரியுதா? அப்படிங்கிற மாரி அண்ணிக்காரி வந்து கிரிமினலா சொல்றா. ஆக்சுவலி இதுக்கு தான் வந்து வந்திருப்பா போல. நம்ம தாரா மேல எந்த ஒரு பாசத்திலயும் அவங்க வந்து பார்க்க வரல. இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் தான் புருஷன் மேல எழுதி வைக்கணும். அதே மாரி அதுக்கு தாராவோட சைன் வேணுங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. உடனே தாராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு உறவுன்னு நினைச்சிட்டு இருந்தது அண்ணா, அண்ணி தான். அவங்களும் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து துரோகம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சைன் போட்டு குடுப்பா. அத வாங்கிட்டு அன்னிக்காரிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பாடா! ஒரு வழியா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. வாங்குங்க போலாம். இனிமே இவள வந்து நம்ம இனிமே பார்க்க தேவையே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போறாங்க. இங்க கீழ வந்து சாம்ராட் வந்து சொல்லிட்டு இருக்கான். "இந்த பாருங்கப்பா, நான் வந்து மேல போய் அவங்ககிட்ட போய் கேட்டேன். என்னென்னமோ சொல்லி மிரட்டிலாம் கேட்டு பார்த்துட்டேன். வாயிலேருந்து உண்மை வரவே மாட்டுது. சூரஜ பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ட்ராமா பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அப்பங்காரனுக்கு வந்து கோவம் வருது. உடனே என்ன பண்றான், பொண்டாட்டிக்காரியோட கைய கேட்குறான். உடனே அவளும் கைய குடுக்குறா. அப்படியே கைய அப்படியே இறுக்கி பிடிச்சு எலும்பெல்லாம் உடைக்கிற மாரி அப்படியே முறுக்குறான். அவ கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. பார்க்கவே இந்த சீன் ஃபன்னியா இருக்கும். அப்போ வந்து அண்ணா, அண்ணி 2 பேரும் வராங்க. "ஐய்யய்யோ! இந்த சைக்கோ குடும்பத்திலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். வாங்க சீக்கிரமா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக பார்க்கும்போது, உடனே அப்பங்காரன் துப்பாக்கிய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என் பையன் லைஃப்ல விளையாட பார்க்குறீங்களா? உங்க பொண்ணு வந்து யார லவ் பண்ணா? அந்த சூரஜ் யாருன்னு இப்பவே நீங்க சொல்றீங்க. இல்லன்னா இந்த வீட்ட விட்டு நீங்க வெளிலயும் போ முடியாது, உயிரோடையும் போ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். சாம்ராட் போய் கதவையும் லாக் பண்ணிடுறான். அந்த நேரத்துல தாரா வந்துட்டு, "எதுக்கு இந்த மாரிலாம் பண்றீங்க, போறீங்க?" அவங்க 2 பேருக்கும் வந்து சூரஜ பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளதோ வந்து அண்ணாணிய காப்பாத்த பார்க்குறா. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தும்போது ஒரு வழியா வந்து தாரா சொல்லிடுறா, "இந்த பாருங்க, அ நான் தானே தப்பு பண்ணேன். எனக்கு வந்து என்ன தண்டனை வேணா குடுங்க. அண்ணாணிய விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை சொல்லிடுவா. இத கேட்ட சாம்ராட் சும்மா இருப்பானா? உடனே, "ஓ! அப்படியா? வாடி உனக்கு வந்து தண்டனை தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சிட்டு இழுத்து கூட்டிட்டு போறான். பாவம் நம்ம தாராவ அவன் என்ன வந்து பண்ண போறான் அப்படின்னு தெரியல. அது என்னடி சொன்ன? நீ வந்து அவங்களுக்கு குடுக்காம தண்டனை உனக்கு குடுக்கணுமா? ஓ! உன்னோட அண்ணா, அண்ணி மேல உனக்கு அவ்ளோ பாசமா? இருக்கட்டும், இருக்கட்டும். அந்த தண்டனைய நீயே அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவள சேர்ல வந்து உட்கார வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவ சொல்றா, "தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படி இப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே வந்து கர்ச்சீஃப எடுத்து அவளோட வாய அப்படியே கட்டிர்றான். உடனே, "ரவி இங்க வாடா, கயிறு எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். உடனே நம்ம சூரஜும் கயிறு எடுத்துட்டு போய் நீட்டுறான். அப்ப வந்து தாராவ ரொம்ப அவ கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு சொல்றான், "இத பாருங்க சார், அவங்க உங்களோட பொண்டாட்டி. அவங்கள போய் இந்த மாரிலாம் நீங்க கஷ்டப்படுத்தலாமா? பாவம் சார், இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி அவன் மனச விட்டு சொல்றான். உடனே வந்து சைக்கோ பையன் சொல்றான், "டேய், அவ என்னோட பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? உன் வேலைய மட்டும் பாரு. நான் என்ன சொன்னனோ அத மட்டும் செய். போடா வெளில." அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அவன தள்ளி விட்டுறான். "என்ன மன்னிச்சிடு தாரா. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து சூரஜ் போயிருவான். தாரா போயிரும் இன்னும் கொஞ்சம் வந்து கொடுமைப்படுத்துறான். கயிறு பிடிச்சு அப்படி இறுக்கி கை, காலு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு, "தாரா, இப்ப உன் கை, கால் எல்லாத்தையும் கட்டி போட்டேன். இப்போ உனக்கு கை, கால்லாம் லைட்டா வலிக்கிற மாரி இருக்கும்ல. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு தலகாணிய எடுத்து கைக்கு 1, முதுகுக்கு பின்னாடி 1 அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சு, "இப்போ உனக்கு நல்லா வசதியா இருக்கும். ஜம்முன்னு இரு." அப்படிங்கிற மாரிலாம் பைத்தியம் மாரி சொல்லிட்டு இருக்கான். "சரி, உன்னோட ஃபோன் எங்க? அதுல தான் சில பல விஷயங்கள் நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன தேடுறான். அந்த சூரஜோட நம்பர் வந்து கண்டிப்பா இதுல இருக்கும்ல. இத வச்சு அவன் யாரு என்னன்னு சொல்லிட்டு அவனோட ஜாதகத்தையே கண்டுபிடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோன வந்து தேடுறான். எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம தாராக்கு அப்படியே பயமா இருக்கா. ஐய்யய்யோ! அதுல சூரஜோட நம்பர் இருக்கே. இத பார்த்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பா. அவன் தேடி தேடி பார்க்குறான். சூரஜ்ங்கிற நம்பரே இல்ல அங்க. உடனே வந்து சொல்றான், "ஓ! எனக்கு தெரியும்டி. நீ சரியான கிரிமினல் தான். நான் செக் பண்ணுவேங்கிறதுக்காக அவனோட நேம நீ வந்து மாத்தி சேவ் பண்ணியிருக்கன்னு நெனைக்கிறேன். என்ன சேவ் பண்ணியிருப்ப? பேபி, ஸ்வீட் ஹார்ட், அப்புறம் பேபிமா இந்த மாரி சேவ் பண்ணியிருப்பியா? செல்ல பேர் வச்சு. பார்க்குறேன், பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பேர் வச்சு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறான். அந்த மாரி எந்த நம்பருமே இல்ல. அப்ப எங்க தான் போயிருக்கும்? அப்போ உண்மையிலேயே உன்கிட்ட அவன் நம்பர் இல்லையா? அப்படிங்கிற மாரி அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து சூரஜ் பார்த்துட்டு இருப்பான். இப்பதான் காட்டுறாங்க. சைக்கோ பையன் வந்து இவன புடிச்சு தள்ளி விடும்போது, தாராவோட ஃபோன்லேருந்து அவனோட நம்பர இவன் தான் டெலீட் பண்ணியிருக்கான். சூரஜ்ன்னு சொல்லிட்டு அவ சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா. இவன் தான் டெலீட் பண்ணியிருக்காங்கிறது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. "பரவால்ல தாரா, நீ வந்து நல்லவளா தான் இருந்திருக்க. நான் தான் வந்து உன்ன மறுபடியும் சந்தேகப்பட்டேன்னு நெனைக்கிறேன். பரவால்ல, பரவால்ல. அப்புறம் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? உன்னோட அண்ணா அண்ணிக்கு பயங்கரமான ஒரு தண்டனைய குடுக்க போறேன். அத நீ விஷுவலா இந்த டிவில தான் நீ பார்க்க போற. ஓகேயா? அது எல்லாத்தையும் நீ பாரு. உனக்கு செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். அப்புறம் என்னோட செல்லத்த நான் கோவமா திட்டிட்டேன். சந்தேகம் வேற பட்டேன். ஐம் சாரி."
அப்புறம் லவ் யூ செல்லம். நீ வெயிட் பண்ணி பாரு. நான் போறேன். அப்படின்னு ரொம்ப வந்து பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு போறான். இவ வந்து கத்துறா விடுங்க விடுங்கன்னு. ஆனா அவன் கண்டுக்காம அங்கிட்டு போயிடுறான். இங்க அப்படியே அண்ணா அண்ணிய தான் காட்டுறாங்க. 2 பேரும் கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு எங்கள விட்டுருங்க. நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படி சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த, உடனே அப்படியே பயந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட சாம்ராட் வந்து வாங்க வாங்க உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க வந்து கதவை வந்து சூரஜ் திறந்து பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க யாரு வந்திருப்பா அப்படின்னா நிறைய திருநங்கைகள் தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே கோரஸா பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து சிரிச்சு பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாம்ராட் சொல்றான், இந்த பக்கத்துல இருக்கானே ஒருத்தவன், அவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு வேட்டை. அவனை வந்து ஃபுல்லா வந்து பொம்பளை மாதிரி அலங்காரப்படுத்துங்க, புடவை கட்டுங்க, மேக்கப் போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, போங்க போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே அண்ணன்காரனை அந்த திருநங்கைகள் எல்லாருமே அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு புடவை உடுத்தி என்னென்னமோ பண்றாங்க. அன்னிக்காரி கதறா, தயவு செஞ்சு புருஷனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டிவில வந்து நம்ம தாரா பார்த்துட்டு அப்படி கதறி தான் அழறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அண்ணா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அவ பேசுறது அங்க யாருக்குமே கேட்கல. இங்க வந்து அந்த திருநங்கைகள் வந்து ரொம்ப வந்து மோசமா வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. புடவை உடுத்தி லிப்ஸ்டிக் விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவரை. அதை வந்து பார்த்து தாராக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட போனை எடுத்து சாம்ராட்டுக்கு தான் வந்து கால் பண்றா. உடனே இதை பார்த்து சாம்ராட்டுக்கு, ஆஹா நம்ம பொண்டாட்டி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஓகே இப்போ அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறான். இதை சூரஜ் பார்த்துட்டு உடனே தாரா பக்கத்துல போறான். தாரா, உனக்கிட்ட பைத்தியமா? எதுக்கு உன் புருஷனுக்கு இப்ப கால் பண்ண? அந்த ஆள் இப்போ உன்னை வந்து கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்ல, என்ன கொடுமை என்ன வேணா பண்ணட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அண்ணா நீ அவன் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாரு அவன் பயங்கர கோவத்துல இருக்கான், அவன் என்ன வேணா பண்ணுவான், தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சாம்ராட் வந்துடுறான். பார்த்து அப்படியே ஷாக்காரா. அங்க பார்த்தா ஒரே காத்தா இருக்கு, பலமா காத்தடிக்குது. அங்க நம்மளோட தாரா மயக்க போட்டு விழுந்திருக்கா. என்னடா நடக்குது, இவ கால் பண்ணாலே இப்ப எப்படி மயக்க போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியெல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில தெளிச்சு, தாரா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப முயற்சி பண்றான். ஆனா அவ எந்திரிக்கவே மாட்றா. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்மளோட தாரா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. இல்ல நான் வந்து அவன்கிட்ட பேசதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவ பேச்சை கேட்க மாட்டாளேங்கிறதுக்காக ஒரு மயக்க மருந்து வந்து அவன் வந்து மூஞ்சில அப்படியே வந்து வச்சிருவான். அதனால அவன் வந்து தாரா மயக்க போட்டு விழுந்துருவா. அந்த கேப்ல வந்து 9 மணியா ஆயிடும் இல்லையா, அதனால நம்ம சூரஜும் ஆத்மா உருவத்துக்கு மாறிடுவான். இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். இது எதுவுமே தெரியாத சாம்ராட்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம பொண்டாட்டி வந்து ரொம்ப மயக்கமாயிட்டா, இதுக்கப்புறம் அவளை வந்து நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போறான். போயிட்டு அங்க இருக்கிற திருநங்கைகள் எல்லாத்தையும் திட்டுறான். இந்த பாருங்க நிறுத்துங்க, இதோட போதும், இப்போ எல்லாம் போலாம், போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வெட்டி விட்டுடுறான். உடனே வந்து அவங்களும் போயிடுறாங்க. அப்பங்காருன்னு கேட்குறான், என்னப்பா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு நிறுத்த சொல்ற அப்படின்னு கேட்க, இல்லப்பா இது போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரனும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாணியை வெட்டி விட்டுடுறாங்க. அவங்களும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அன்னிக்காரி வந்து அண்ணன் அப்படியே இழுத்துட்டு போறா. அப்போ வந்து நம்ம சாம்ராட் வந்து ரவி ரவி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். யாரா சூரஜ் இருக்கான்ல அவனை தான் கத்துவான். அவன் தான் ஆத்மா உருவத்துக்கு மாறிட்டதுனால அவனால வர முடியாது இல்லையா, ஸோ அப்படியே இருப்பான். இங்க வந்து சூரஜ் வந்து ஆத்மா உருவத்துக்கு மாறி நம்மளோட தாரா பக்கத்துல நிக்கிறான். அந்த பாரு தாரா, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான், ஆனா உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன். இப்போ நீ ஏதாவது வந்து ஒண்ணு கிடைக்க ஒண்ணு உன் புருஷன்கிட்ட பேசினீங்கன்னா அவன் கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாயமா மறைஞ்சு போயிடுறான். இங்க மாமியாக்கறி சும்மா இருக்காம தன்னோட மவள்கிட்டையும் மருமகள்கிட்டையும், இந்த பாருங்கடி போய் அந்த தாராவை இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மயக்கமான தாராவை 2 பேரும் அப்படியே தூக்கிட்டு வந்து சேர்ல உட்கார வைக்கிறாளுங்க. அந்த நேரம் வந்து அந்த இடத்துல தான் அவ இருக்கா. விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே வந்து கத்துறா, அண்ணா எங்க போனீங்க, அண்ணி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உன்னோட அண்ணா அண்ணியா அவங்களாம் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாமியாக்கறி வந்து சொல்றா. இந்த பாருங்க அத்தை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க, என் அண்ணா நீ நல்லா இருக்காங்களான்னு கேட்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க, இப்ப நீ நல்லா இருக்கியாங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தாலியை எடுத்துட்டு வந்து காட்டுறா. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த தாலியை உன் கழுத்துல போட்டு எவ்வளவு நாள் ஆகுது, இப்ப நீ இந்த தாலியை போட்டாகணும், ஆனா என்னோட பையன் வந்து கண்டிப்பா உனக்கு கட்டி விட மாட்டான், ஆனா இந்த தாலியில உனக்கு மதிப்பே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பேசுறாங்க. உடனே அவர் சொல்ல, இந்த பாருங்க இது வந்து என்னோட சாம்ராட் எனக்கு கட்டின தாலி, அவரு வந்து என்னைக்கு என்னை தொட்டு தாலி கட்டினாரோ அன்னையிலேருந்து நான் அவரு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தாலியை நான் புனிதமா நினைச்சிட்டு இருந்தேன். அவரு தான் இந்த தாலியை அறுத்து போட்டாரு. நீங்களும் இந்த தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த மணியை வந்து என்
கழுத்துல தான் கட்டியிருக்கணும்னு சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லாம தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இந்த தாலி மேல எனக்கு மதிப்பு, மரியாதை நெறையவே இருக்கு. இப்ப நீங்க குடுக்குற இந்த தாலிய நானா கட்டிக்க மாட்டேன். என் புருஷன் கழுத்துல கட்டி விடணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசுவா. "என்னடி திமிரா? ரொம்ப ஓவரா பேசுற" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு சாம்ராட் வந்துடுறான். உடனே வந்து தாலிய வாங்கி, "இதெல்லாம் நான் கட்டிவிட முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி அவன் திமிரா ஆட்டிட்யூடா பேச, உடனே இவ சொல்றா, "இந்த பாருங்க சாம்ராட், இத வந்து நீங்க கட்டி தான் விடணும். உங்களோட மனைவி நான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைய பிடிச்சு அவன வேகமா இழுத்துட்டு போறா. இத பார்த்த மாமியாக்காரிக்கு செம்ம காண்டாவுது. "டேய் என்னடி பண்ற? என்னோட பையன கைய பிடிச்சு இழுத்துட்டு போறியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இரு இரு உன்னை என்ன பண்ற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி வந்து ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. கத்துது. கத்துன கத்துல அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே சூரஜ பார்த்து, "நீ வந்து என்னோட பிள்ளையோட பாடி கார்டு தானே, அந்த தாராவை இழுத்து என் முன்னாடி கூட்டிட்டு வா" அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியாக்காரி சொல்ல, உடனே வந்து சூரஜ் சொல்லுவான், "இல்ல நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் நான் வந்து சாம்ராட் சாரோட பாடி கார்டு அப்படிங்கும்போது அது அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை, அதுல போய் நான் தலையிட முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இங்க தாரா சாம்ராட்டை தான் காட்டுறாங்க. அவ எவ்வளவுதோ சொல்லி பார்க்கறா, "இந்த பாருங்க, இதுக்கப்புறமும் இந்த தாலியை நீங்க என் கழுத்துல கட்டாம இருந்தா நல்லா இருக்காது. உங்க அம்மா என்னென்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. இப்பவே இந்த தாலி எடுத்து என் கழுத்துல கட்டுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவ வந்து அதெல்லாம் முடியாது, நான் ஏன் கட்டணும், என்னால கட்ட முடியாதுங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், தயவு செஞ்சு இந்த தாலியை கட்டுங்கிற மாதிரி அவ சொன்னோன்னே, "ஓ நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, அப்ப நான் சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவளை கூட்டிட்டு போறான். உடனே அவளை கீழே உட்கார வச்சு அவளோட தலையில ஒரு முக்காடு சாலை போட்டு, "நீ வந்து இதே இடத்துல நீ உட்கார்ந்துட்டே இருக்கணும். நான் வந்து என் மனசு மாறி வந்து நான் வந்து உனக்கு தாலி கட்டலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறான். அங்க இருக்கிறவங்களாம் ஜாலியா இதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட சூரஜ் அண்ட் அண்ணக்காரர் இருக்கார்ல, அவங்க 2 பேருக்கு தான் ரொம்பவே கோவம் வருது. உடனே அந்த இடத்த விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. சூரஜும் வந்து அண்ணங்காரன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், "எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு அந்த தாராவை வந்து இங்க உள்ளவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க? சாம்ராட் சார் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாரு. என்ன சார் நடக்குது?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "எனக்கும் வந்து இந்த குடும்பத்துல ஒரு ஆளா நான் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இதை என் குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து பொறுத்துக்க மாட்டேன். நானே போய் தாராட்ட பேச போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரரு தாராவை பார்க்கறதுக்கு போறாரு. அங்க தாரா வந்து சாம்ராட் வந்து எப்படி அவளை உட்கார சொன்னானோ அதே மாதிரி சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. உடனே அந்த துணியை எடுத்து போட்டுட்டு, "தாரா நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க? இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. சரி இவங்க தான் கொடுமைப்படுத்துறாங்க, உன்னோட புருஷனாவது உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்த தானே செய்யறான். நீ யாருக்காக தான் இந்த வீட்டுல இருக்க? நீ உன் வாழ்க்கையை தேடி போமா. நீ வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ போறதுதான் உனக்கு நல்லது. இதுதான் என்னோட ஆசை. ஆனா நீ வந்து தைரியமா ஏதாவது ஒரு முடிவு எடு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலா ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. உடனே இதை கேட்ட தாராக்கு வந்து அழுகுதான் வருது. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கணவர் தான் எல்லாரும் நினைக்கும் போது நான் எங்க போறது? எனக்குன்னு வந்து தாய் தகப்பா யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பி அழுகுறா. இவர் ரொம்ப அட்வைஸ் கொடுத்தோன்னே அவளுக்கும் வந்து தோணுது, இதுக்கப்புறம் சரியா வராது, நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போறா. மகாபாரத ஸ்டோரியை படிக்கிறா. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அந்த உறுதியோட உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வெளில வரா. அவளை பார்த்த மாமியார் வந்து, "ஏய் காலைல எந்திரிச்சோடனே எங்கடி போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கேட்குறாங்க. அப்போ நான் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கேன், ஸோ அதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. அண்ணங்காரர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த பாருங்க, அவள் வந்து அவள் வழியில் போகிறா, தேவையில்லாமல் அவளை யாரும் தடுக்காதீங்க, நீ போமா அப்படிங்கிற மாதிரி உறுதுணையாக நிற்கிறாரு. உடனே அவளும் வேகமாக அந்த இடத்த விட்டு போகிறான். ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து சூரஜ் வந்து இருக்கான். பார்த்துட்டு, "தாரா என்னாச்சு, நீ எங்கே போகிற தனியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். "இந்த பாரு, என் லைஃப்பில் நீ இனிமேல் தலையிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒன்னால தான் என் லைஃப் இந்த நிலைமைக்கு இருக்குது. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. நான் என்ன பண்ண உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போறா. அவன் வந்து கோயிலுக்கு தான் போறா. அங்கே சாம்ராட் இருக்கான். சாம்ராட்டை பார்த்த உடனே வந்து அவன் கேட்குறான், "ஏய் நீ இங்கே என்ன பண்ற? இந்த நேரத்தில் நீ வீட்டில் தானே இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, "ஆமாங்க நான் வீட்டில் தான் இருக்கணும், ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை உங்ககிட்ட சொல்லலாங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன முடிவு எடுத்துருக்க? ஓ என்னை விட்டு பிரிஞ்சு போறியா?" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக கேட்குறான். "பிரிஞ்சு போகிறதில்ல, அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே தான் நடத்த போகிறேன், அதனால தான் நான் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
அப்போ வந்து அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து கையை காட்டுறா. அங்கே வந்து நிறைய வந்து பொண்ணுங்க வராங்க. அவங்க எல்லாமே தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிச்சவங்களா வந்து வாழ்வாங்க இல்லையா, துறவிங்க மாதிரி சன்னியாசி மாதிரி வாழ்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அங்கேருந்து வராங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து இந்த மாதிரி தான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உட்கார்றா. அதே நேரத்தில் இங்கே வந்து சூரஜ் வந்து கடவுளுக்கு முன்னாடி தாண்டவம் வந்து ஆடிட்டு இருப்பான். அப்போ வந்து அங்கேருந்து ஒரு இலை வந்து சாம்ராட்டோட குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் பற்றும். அதனால அவங்க எல்லாரும் அப்படியே சிலையா மாறிடுவாங்க. உடனே சாம்ராட் கத்துவான், அம்மா அப்பா எல்லாரும் பாருங்க, இவ என்ன பண்ணிட்டு இருக்கானு, இவளை தடுங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா எல்லாருமே சிலையா இருக்கிறதுனால ஒண்ணுமே அவங்களால பண்ணாம அப்படியே நிப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எவ்வளவு தடுத்து பார்ப்பான். இதுக்கப்புறம் வந்து நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை வந்து கலைக்கிறதுக்கு வந்து பார்ப்பான். உடனே வந்து அண்ணங்கார வந்து தடுப்பான். ஏய் இதெல்லாம் பண்ணாத, தெய்வ குத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, எது வேணா ஆகட்டும், என்னோட பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். ரொம்ப அந்த பூஜையை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அண்ணங்காரன் வந்து அவனை பிடிச்சி வந்து தடுத்து நிறுத்துவான். இதுக்கு நடுவுல நம்மளோட தாராவை அங்க உட்கார வச்சு அவளோட வளையல், அவளோட நகைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாம்ராட் வந்து அவ்வளோ கத்துவான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதோட இங்க தாண்டவம் ஆடிட்டு நம்மளோட சூரஜும் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தா சாம்ராட்டுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். இதுக்கப்புறம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன உனக்கு, நான் தாலி கட்டணும் அவ்வளவுதானே, ரவி ரவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதோட வந்து சூரஜும் வந்து சார் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா அவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டான். ஏன்னா நம்மளோட சூரஜ் வந்து ஆத்மா உருவத்துல தான் இருப்பான். ஸோ அதனால யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். இவன் கத்தி பார்த்துட்டு வேற யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால உடனே வீட்டுக்கு போய் தாலியை எடுத்துட்டு அப்படியே ஓடி வரான். அவன் மேல அப்படியே பூந்து தான் போவான். அதோட உடனே தாலி எடுத்து நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க முன்னாடி மறுபடியும் வந்து நம்ம தாராவை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்பதான் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுத்தோம், அதனால நம்ம புருஷன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. அங்க இருக்கிற பொண்ணுங்களும் இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம், இந்த மாதிரி வந்து நீங்க மாறணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம், நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் போயிடுவாங்க. அதோட சிலையா இருந்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நினைவுக்கு வந்துருவாங்க. இங்க என்ன நடந்துச்சுங்கிறது ஒண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அதோட எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆரத்தி வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல வந்து மாமியாக்காரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பா. அங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, என்னோட பையன் வந்து அவ்வளவு கத்துனா, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே நான் சிலை மாதிரி நின்னேன். அங்க ஏதோ ஒரு வினோதமான ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இது வந்து ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மருமகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அன்னிக்காரியே சொல்றா, ஆமாத்த நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கும் வந்து அப்படிதான் தோணுது, இங்க ஏதோ தீய சக்தி சுத்திட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாரா தான், தாரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பத்தி தப்பு தப்பா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு இருப்பா. அந்த நேரத்துல தாரா வந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வருவான். உடனே வந்து இந்தாங்க அத்தை பிரசாதம் அப்படின்னு கொடுக்கும்போது, உன் கையால எனக்கு எதுவும் வேணாம், வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. இந்த பாருங்க அத்தை, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வேணா கோவம் இருக்கலாம், ஆனா இது சாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதம், இது மேல நீங்க கோவத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அதோட இங்க சைக்கோ பையன் வந்து அண்ணங்கார்ட்ட பேசிட்டு இருக்கான், தொட்டியில ஆட்டிட்டே பேசிட்டு இருக்கான்னா, எனக்கு வந்து ஒரு டவுட், என்னோட தாரா இவ்வளவு தைரியமான ஒரு முடிவு என்னைக்குமே எடுக்க மாட்டா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்பா, அது எவ்வளவு மோசமான பரீட்சையா இருந்தாலும் எனக்காக செய்வா, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுக்கு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தைரியம் கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தோணுது, அது கண்டிப்பா நீங்க தானே, எனக்கு தெரியும் நீங்க தானே அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவ சிரிச்சுக்கிட்டே, இந்த பாருப்பா நான் சொல்லி ஒன்றும் ஆக போறது கிடையாது, ஒரு பொண்ணுக்கு ஒருத்தவ வேணும்னு நினைச்சிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது எதையும் தாண்டி அவனை அடைய நினைப்பா, அதுவே ஒருத்தவ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவனை தூக்கி போட்டுட்டு போறதுக்கு கூட அவ தயங்க மாட்டா. இதைத்தான் இன்னைக்கு தாரா பண்ணா, ஏதோ நல்ல வேளை நீ வந்து தெரிஞ்சிட்ட, இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அங்க சூரஜ் வந்து நிக்கிறத பார்த்துட்டு உடனே ரவிட்ட போய் பேசிட்டு இருப்பான். என்ன ரவி, நான் நேற்று ஃபுல்லா உனக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஆனா ஆளையே காணோம், நீ அப்பப்போ வர அப்பப்போ மறைஞ்சு போற, என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க தாரா வந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் சூரஜ்கிட்ட கொடுத்து அவனை அனுப்பி வச்சுட்டு, இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமா வந்து நம்ம சைக்கோ பையனுக்கு கொடுக்கும்போதும் அவனும் வந்து அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அப்பதான் வந்து தாரா சொல்றான், அந்த பாருங்க எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, என் மேல நீங்க பாசமா தான் இருக்கீங்க, ஆனா அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வெறுப்பு என் மேல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறீங்க, நீங்க என்னதான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் நீங்க தான் என்னோட புருஷன், உங்களை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ற தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. உடனே அவன் வந்து என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுவான் ஷாருக் கான் மாதிரி. மறுபடியும் அவன் வந்து ரொம்ப ஆசையா அவனை ஹக் பண்ணிப்பா. இது எல்லாத்தையும் தூரமா சூரஜ் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்
அங்கேருந்து போயிடுவான். இவளும் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு வந்து அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே டைட்டா அவள இறுக்கியே ஹக் பண்றான். அதனால அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. "என்னங்க வலிக்குது, என்ன விடுங்க, விடுங்க" அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டே இருப்பா. ஆனா அவன் வந்து கண்டுக்க மாட்டான். இவ கத்துன கத்துல அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே அண்ணன்காரர் வந்து திட்டுறாரு. "ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இப்பதான் நீ திருந்துனேன்னு நெனச்சேன். அதுக்குள்ள உன்னோட விளையாட்ட ஆரம்பிச்சுட்டியா? எதுக்கு அந்த பொண்ண இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவள விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அண்ணா நீங்க வாய மூட்டு நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இழுக்குறான். அவளுக்கு ரொம்ப வலிக்குது. அவ கத்துனதுக்கு அப்புறம் தான் அவள வந்து விடுறான். அவ அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. வலி தாங்க முடியாம. "ஏங்க இப்படிலாம் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது தான், "என்னம்மா தாரா? உனக்கு ரொம்ப வலிக்குதா? உன் புருஷன் உன்ன கஷ்டப்படுத்திட்டானா? இருக்கட்டும், இருக்கட்டும். இப்ப நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் குடுக்க போறேன். அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீ பார்த்தன்னு வையேன், அவ்வளோதான். நீ இந்த லைஃப் லாங் என்ன மறக்க மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து நெறைய ஜுவல்லரி பாக்ஸ்ல நெறைய வகையில ஒண்ணு, வண்ணத்துல ஒண்ணு, நெறைய தாலிய வந்து எடுத்துட்டு வந்து அவளோட கழுத்துல ஒண்ணு ஒண்ணா மாட்டி விட்டுட்டு இருக்கான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னடா அவன் பண்றான்னு சொல்லிட்டு தாராக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சூரஜும் அந்த இடத்துல தான் இருப்பான். இத பார்த்துட்டு தாரா கேட்கிறா, "ஏங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாரிலாம் நடந்துக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "இன்னும் சர்ப்ரைஸ் முடியல செல்லம். இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு. வாம்மா மின்னல்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். அங்கேருந்து ஒரு பொண்ணு முக்காடு சால் போட்டிக்கிட்டு கல்யாண உடையில வரா. அத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. "யார்ரா அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. "இந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கையே மாத்தப் போறா. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இல்லையா? போ போ போயி அவளோட முகத்த பாரு போ" அப்படின்னு சொல்லிட்டு இவள அனுப்பி விடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அவ வந்து என்ன பண்றா, அவனோட முகத்த பார்க்கறா. பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா நிக்கிறா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா, சூரஜ், தாரா 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது, இவளுக்கு வந்து அது எல்லாமே அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ வந்து எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கும்போது, அங்க வந்து நம்ம சூரஜ் வேற இருப்பானா. இவள பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! நம்மள பார்த்தா நம்ம தான் வந்து சூரஜ்ன்னு இங்க இருக்கிற எல்லாத்துட்டயும் சொல்லிடுவாளோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒளிஞ்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கும்போது, "எல்லாம் ஒரு காரணமா தான் அவ வந்திருக்கா. நான் தான் அவள கூட்டிட்டு வந்தேன். உன்னோட முன்னாள் காதலன் சூரஜ் இருக்கானே, அவன நானே வந்து எங்கெங்கலாம் இருக்கானோன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கல. அவனோட ஒரு ஃபோட்டோ கூட என் கையில மாட்டலையே! நீயும் கேட்டா சொல்ல மாட்ட. அதனால தான் அந்த பொண்ணுக்கு தான் வந்து சூரஜ பத்தி எல்லாமே தெரியும்ல. அதனால அவனோட அங்க அடையாளங்கள், அவன் எப்படிலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல சொல்ல பக்கத்துல இருக்கிற இந்த ஆளு அப்படியே வந்து ஜெராக்ஸ் பண்ண மாரி வரைவான். அப்ப ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையான சூரஜோட முகம் எனக்கு கிடைச்சிரும். அத வச்சு அந்த சூரஜ் யாரு? அவன எப்படி பிடிக்கலாம்? அதுக்கப்புறம் அவன என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேன். இதுக்காக தான் இவங்க 2 பேரையும் இங்க கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி மொத்த உண்மையும் சொல்றான். இத கேட்ட தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஆஹா! இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம்ன்னு சொல்லிட்டு சூரஜ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டு கடவுள்ட்ட போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். "கடவுளே நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் தான் அந்த சூரஜ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை வந்து சாம்ராட் சாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேண்டிட்டு இருப்பான். அதோட இங்க அப்படியே வந்து சாம்ராட்ட காட்டுறாங்க. "என்னம்மா விருந்தாளிலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு டீலாம் போட்டு குடுக்க வேணாம். வா வா. அவங்க அவங்க வேலைய பார்க்கட்டும். நம்ம நம்ம வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான் கிச்சனுக்கு. உடனே வந்து டீ போட சொல்றான். அவ போட மாட்றாங்கிறதுனால, அதனால அவன் என்ன பண்றான், அவளோட கைய பிடிச்சுக்கிட்டு அவனே சீனிய போடுறான், பால் அள்ளி ஊத்துறான், எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு கோவம் வருது. "விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடும்போது பாத்திரம்லாம் கீழ விழுவுது. "இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாரிலாம் பண்றீங்க? என்னோட பழைய கடந்த காலத்த பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப எதுக்கு வந்து இந்த மாரிலாம் பண்றீங்க? நான் இப்பவே அவங்கள தடுத்து நிறுத்தப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா போவா. உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வரும். "தாரா நில்லு. அதே இடத்துல நில்லு. இப்ப நீ ஒரு அடி மட்டும் எடுத்து வச்ச, நான் இந்த இடத்துலயே மண்ணெண்ணெய ஊத்தி தற்கொலை பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மண்ணெண்ணெய தூக்கி தலையில ஊத்திக்கிறான். அப்படியே பத்த வைக்க போறான். "ஏங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு கத்துறா. "இப்ப நீ மட்டும் என் பேச்ச கேட்கல அப்படின்னா, நான் இந்த இடத்துலயே செத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இந்த சைக்கோ பையன். அவ பயந்துட்டு, "இப்ப நான் என்னங்க பண்ணணும்?" அப்படின்னு அவ கேட்க, "நீ வந்து நான் சொல்றத தான் கேட்கணும். வா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவள கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். இங்க வந்து அந்த பொண்ணு இருக்கால்ல, அவ வந்து அவனோட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அந்த ஆளு படமா வரைஞ்சிடுறான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு தான் அந்த சூரஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த இடத்துக்கு நம்மளோட சைக்கோ பையன் அப்புறம் தாரா 2 பேரும் வந்துடுறாங்க. சாம்ராட் வந்து கையில டீயோட வந்து நிக்கிறான். "சரி நீங்க என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். உடனே அவரும் காட்டுறாரு. அத பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல, அந்த டோட்டல் குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. "அப்படி என்னத்த தாண்டா அவன் வரைஞ்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா செம்மையா சிரிப்பு வருது. நம்மளோட சைக்கோ பையனோட முகத்த அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க.
இருக்காங்க. இத வந்து பார்த்த உடனே அவனுக்கு செம்மையா கோவம் வருது. "எவ்ளோ திமிருடா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற டீய தூக்கி அந்த வரைஞ்சவன் முகத்திலேயே தூக்கி ஊத்திடுறான். அவன் வந்து சூடுல தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். "ஐயோ! சார் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இவ்ளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணியிருப்ப. என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறீங்களா?" உடனே அந்த பொண்ண பார்த்து கேட்கிறான். "இந்தாடி உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? நீ என்ன சொன்ன? அந்த சூரஜ் வந்து எனக்கு முகம் வந்து எனக்கு தெரியும். நான் அத வரையறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவன பத்தின எல்லா முகத்தறியும் கிழிப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்த. இப்ப என்னன்னா என்னோட முகத்த வந்து அந்த ஆள வரைய சொல்லியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்கிறான். "இந்த பாருங்க நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த சூரஜ் முகஜாடைய தான் நான் சொன்னேன். இந்த ஆளு தான் தப்பு தப்பா வரைஞ்சுட்டான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அந்த ஆளு மேல பழி போட பயங்கரமா அவனுக்கு கோவம் வருது. தாராக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்க இருக்கிறவங்கலாம் திட்டுறாங்க. "என்னப்பா நீ இந்த பைத்தியக்கார பொண்ண கூட்டு வந்து எங்களோட நேரத்தெல்லாம் நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த புதுசா வந்த அந்த பொண்ணு இருக்கால்ல, அவ தாரா கைய பிடிச்சுட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு போறா. உடனே அவ கோவமா பேசிட்டு இருக்கா. "என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ கேவலமான பொண்ணா இருக்க. அன்னைக்கு பார்த்தா சூரஜ் கூட இருந்த. இன்னைக்கு பார்த்தா சாம்ராட்ட கல்யாணம் பண்ணியிருக்க. ட்ரெஸ்ஸ மாத்துற மாரி ஆம்பளைங்கள நீ மாத்திக்கிட்டே இருப்பியா? ச்சே! இவ்ளோ கேவலமானவளா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் பேச, உடனே தாராக்கு பயங்கர கோவம் வருது. "இந்த பாருடி ரொம்ப திமிரா பேசாத. நீ நிக்கிறது என்னோட வீடு. என்னையும் சாம்ராட்டையும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம்? இவ்ளோ திமிரு இருந்தா நீ இப்படி வந்து என்கிட்டலாம் பேசுவ? இந்த பக்கத்துல இருக்கே குப்பை தொட்டி, இந்த மாதிரி தான் நீ மனசு ஃபுல்லா குப்பைகள வச்சுட்டு நிக்கிற. நீ வந்து என்னைக்குமே என்ன வெல்ல முடியும்னு மட்டும் நினைச்சிராத. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை குடுக்கணும்னு நினைச்ச, மவளே உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாரா நல்லா மிரட்டி விட்டுட்டு போவா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அந்த இடத்த விட்டு போவா. உடனே சாம்ராட் வந்து, "இங்க இருந்துட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "இல்ல, இல்ல நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவா. அதே நேரத்துல இங்க சாம்ராட் வந்து சூரஜுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பான். இங்க சூரஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். "ஐயய்யோ! இவரு எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? ஒருவேளை நான் தான் சூரஜ்ங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிருச்சோ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே அந்த வீட்டுக்கு போறான். பயந்துகிட்டே போய் நிக்கிறான். அவன் வந்து திடீர்னு கன்னத்துல பலார்ன்னு அரைஞ்சிடுறான். இத வந்து தூரத்துல இருந்து தாரா வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. "எதுக்கு இப்படிலாம் பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சார் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு கேட்க, "என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு லூஸ்தனமா வரையறவன கூட்டு வந்து வச்சு என்ன நல்லா ஏமாத்திட்ட நீ. அந்த பொண்ணு சொல்ல சொல்ல அவன் மட்டும் கரெக்ட்டா வரைஞ்சிருந்தான் அப்படின்னா, இன்னும் மட்டும் அந்த சூரஜ நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நீ தான் ஏதோ ஒரு ஆள வந்து கூட்டு வந்த. நானும் உன்ன நம்பி அவன வரைய வச்சேன். கடைசில எல்லாமே சொதப்பிடுச்சு" அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வந்து காட்டுறான். அதுல சாம்ராட்டோட முகம் தான் இருக்கு. இத பார்த்தவொன்னே அவன் தெரிஞ்சுக்கிறான். எல்லாமே இந்த கடவுளோட விளையாட்டு தான். அவரு தான் வந்து எனக்காக இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறான். இருந்தாலும் சமாதானப்படுத்துறான். "சார் நான் என்ன சார் பண்றது? நீங்க டக்குன்னு வந்து டைமே குடுக்காம எனக்கு உடனே வேணும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள தான் சார் கூட்டு வர முடியும்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். "என்னமோ போ! உன் பேச்ச கேட்டு இப்ப எனக்கு வீட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தாரா வந்து அவன மறுபடியும் மீட் பண்ணி அவன வந்து திட்டிட்டு இருக்கா. "இப்போ உனக்கு சந்தோஷமா? இன்னைக்கு வேணா நீ யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் கூடிய சீக்கிரம் நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிரும். அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையில தான் போகும். ஆமா, நான் வந்து உன்னை காதலிச்ச உண்மை தெரிஞ்சதுக்கே என் புருஷன் இப்படிலாம் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஒருவேளை பாடி கார்டா நீ தான் வந்து பொய் சொல்லி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கங்கிற உண்மைலாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன தெரியுமா நினைப்பாரு? என்னமோ நான் தான் உன்னை சைலண்டா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வேலைக்கு வர சொன்னேன் அப்படின்னு என்ன எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. என் கேரக்டரை பத்தி தப்பா நினைப்பாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட அடிக்கடி சொன்னேன், இந்த வேலையை விட்டு நீ போயிடு. என் லைஃப்ல நீ மறுபடியும் திரும்ப வராதன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா நீ காது கொடுத்து கூட கேட்கல. எதுக்கு இப்படி இருக்க? என் லைஃப் கஷ்டத்துல போகணுங்கிறது தான் உனக்கு ஆசையா? அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ரொம்ப கோவமா பேசும்போது, இந்த பாரு தாரா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். உனக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீ ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்டா, இந்த பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, நீ வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் நிக்கிற. அப்புறம் இந்த கண்ணாடிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய தூக்கி அவன் முகத்துக்கிட்ட காட்டுறா. அத பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அதுல வந்து அவன் முகமே தெரியல. ஏன்னா இவன் ஒரு ஆத்மா இல்லையா? ஸோ அதனால அவன் வந்து முகம் வந்து அதுல தெரியல. அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு, "என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆத்மா. அந்த கடவுள் வந்து உனக்கு மனுஷ உருவத்த குடுத்துருக்கலாம். ஆனா இப்பவும் நீ ஒரு ஆத்மாங்கிறதுனால கண்ணாடி முன்னாடி மட்டும் உன்னோட உருவம் வந்து எப்பவுமே தெரியாது. அதனால நீ ஜாக்கிரதையா இருப்பா" அப்படிங்கிற மாரி அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சுட்டு அவனுக்கு ஐயோ! ஒரு மாரி பயமா இருக்கும். ஐயோ! நம்மள யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கண்ணாடிய
பிடிச்சிட்டு தள்ளி விடுவான். "எதுக்கு இந்த கண்ணாடிய என்கிட்ட காட்டுற?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நீ நீ எவ்ளோ கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி மூலமா நீ பார்க்கணும்ல, அதனால தான் காட்டுனேன். இந்த சின்ன கண்ணாடி இல்லன்னா என்ன? உன் வீட்ல பெரிய கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து உன் முகத்த பாரு. அப்பயாவது நீ திருந்து" அப்படின்னு சொல்லிட்டு தாரா அவனோட கைய பிடிச்சு வேகமா வந்து கூட்டு போவான். அவன் எவ்வளதோ தடுத்து பார்ப்பான், "என்ன விடு விடுன்னு" சொல்லிட்டு. ஆனா அவ கேட்கவே மாட்டா. கரெக்ட்டா அந்த ரூமுக்கு கிட்ட போகும்போது பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில தாரா வந்து சூரஜ கைய பிடிச்சு இழுத்துட்டு போவாள்ல, அந்த கண்ணாடியில சூரஜோட முகமே தெரியாது. வெறும் தாரா வந்து சும்மா தனியா இருக்கிற மாரி தான் தெரியும். இத மட்டும் தாரா பார்த்துட்டான்னா, நான் ஒரு ஆத்மாங்கிற உண்மை வந்து அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமே! கடவுளே என்ன பண்றது? அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். உடனே வந்து என்ன பண்ணுவான், அங்க வந்து ஒரு மரப்பு இருக்கும். அத தூக்கி அவளோட மூஞ்சில சுத்தி, "இந்த பாரு தாரா, நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத. என்னோட விருப்பம் இல்லாம நீ இந்த மாரிலாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. எனக்கு இது பிடிக்கல." அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாரி அவன் கூட அவன் நெருக்கமா இருக்கிறத நம்மளோட சைக்கோ பையன் பார்த்துருவான். 2 பேரும் பயங்கர ஷாக்கா, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கையில நம்ம ஆளு பெரிய சாட்டைய எடுத்துட்டு வந்திருப்பான் போல. உடனே வந்து சூரஜ அப்படியே வந்து சாட்டையால அடி அடின்னு அடிக்கிறான். உடனே தாரா பயந்துட்டு கத்துறா, "ஏங்க நீங்க நினைக்கிற மாரி எதுவும் இல்லங்க. என்னோட ஷால் வந்து மாட்டிக்கிட்டு அத அவன் ஹெல்ப் பண்ண தான் எனக்கு வந்தான். நீங்க நினைக்கிற மாரி இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அவன் வந்து அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்றான். இந்த அடிக்கிற அடி கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் நம்மளோட சூரஜ் இந்த சைக்கோ பையன்கிட்ட இவன் இப்ப மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறான்னு தெரியல. சாட்டைய எடுத்துட்டு வந்து அப்படியே போட்டு அவன அடி அடின்னு அடிப்பான். "என் பொண்டாட்டிய என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாது. அவள நீ தொட்டல்ல, அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவான். அதோட இதெல்லாம் பார்த்த தாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளால தானே இவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் வந்து எடுத்துட்டு போவா. காயத்துக்கு மருந்து வைக்கணுங்கிறதுக்காக. உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு, "இந்த பாரு, இங்க வந்து உட்காரு. நான் இதுக்கு தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். இந்த மாதிரி இந்த வீட்ல இருக்காத. இந்த இடத்த விட்டு நீ போன்னு. ஆனா நீ என் பேச்ச நீ எங்க கேட்குற? இப்ப பாரு, இந்த அடிலாம் உனக்கு தேவையா? வந்து உட்காரு. உனக்கு நான் மருந்து வச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிடுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்னை பத்தி உனக்கு என்ன கவலை? என்னத்தான் உனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல. அதனால என்னை யார் அடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே வந்து அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "இந்த மாதிரிலாம் பண்ணாத. வந்து உட்கார போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல அப்படியே இங்க காஜல தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து சூரஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவனுக்கு அடிபட்டதுனால அவளும் வந்து அவனுக்கு மருந்தெல்லாம் எடுத்துட்டு போறா. அந்த சமயத்துல வந்து கரெக்டா அன்னிக்காரி வந்துட்டு, "ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எதுக்கு கையில வச்சுட்டு இருக்க? எங்க போற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. உடனே இவளுக்கு கோவம் வருது. "பாருங்க, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இப்ப எதுக்கு ரொம்ப வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி அதிகாரம்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதெல்லாம் அண்ணன்கிட்ட வச்சுக்கோங்க, புரியுதா?" அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவா. உடனே இவளுக்கு கோவம் வரும். "என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நான் உன்னோட அண்ணி, ஞாபகம் இருக்கா உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. உங்க வேலையை பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைச்சிட்டு போயிடுவா. உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். இவ ரொம்ப ஓவரா பண்றா. இவளோட நடத்தை கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை. இவளை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவா. அப்படியே இங்க காஜல் வந்து நம்ம சூரஜோட ரூமுக்கு தான் போவா. கதவு வந்து தட்டிட்டு இருக்கும்போது இங்க வந்து தாராவும் சூரஜும் தானே பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பயந்துருவாங்க. "ஐயோ, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்தா எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கும் போது கரெக்டா காஜல் கதவை திறந்துட்டு உள்ளாக்க வந்துடுறா. சூரஜ் அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறான். "என்னாச்சு? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலா கேட்கிறா. அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி பார்க்கறான். அங்க தாரா இல்ல. எஸ்கேப் ஆயிருப்பா போல. "ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாதிரி சூரஜ் கேட்க, உடனே அவன் சொல்றா, "ஏன் நான் வராம வேற யாரு வருவா? அப்புறம் உன்னை வந்து என்னோட அண்ணன் ரொம்ப அடிச்சிட்டா இல்ல, உனக்கு ரொம்ப உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும்ல, அதனால தான் உனக்காக மஞ்சள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இது வந்து காயப்பட்ட இடத்துல போட்டா உடனே குணமாயிடும். சரி சரி, ஷர்ட்டை கழட்டு, நான் உனக்கு மருந்து போட்டு விடணும்" அப்படின்னு சொல்ல, "இந்த பாரு, நீ இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு எவ்வளோ திமிரு? இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு மருந்து போட்டு விட வரேன். அது பார்த்துட்டு நீ சந்தோஷப்படாம இப்படி என்ன அவாய்ட் பண்ற? இந்த பாரு, நான் இந்த வீட்டோட எஜமானி. நான் சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும். இப்போ ஷர்ட்டை கழட்ட போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப க்ளோஸாக அவன்கிட்ட பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அன்னிக்காரி தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிடுவா. "அடி பாவி, இந்த பாடிகார்டு பையனோட தான் நீ வந்து தொடர்பில் இருக்கியா? அது சரி, இப்போ நீ பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உன்னோட அப்பா ஆத்தாளுக்கு காட்டுற" அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்துட்டு இருப்பா. இங்கே காஜல் வந்து உடனே, "நீ இப்போ பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த சட்டை பிஞ்சிடும். உடனே வந்து அவனோட உடம்புலாம் அப்படி தெரிய ஆரம்பிச்சிடும். இவ ஷாக் ஆகி, "ஐயோ, சட்டை கிழிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருப்பா அந்த அன்னிக்காரி. அதோட காஜல் வந்து அவனோட உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா. "என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. நேற்று தானே அண்ணன் வந்து உன்னை அவ்வளோ அடி அடிச்சாரு. பட்டை பட்டையாக வந்து காயமாக இருந்துச்சு, தடிச்சு போய். இதெல்லாம் எங்கே போணுச்சு? எப்படி மாயமாக மறைஞ்சிச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்கா. "ஓ, அதுவா? நான் வந்து ஒரு பேய்
பேய் இல்ல. ஸோ அதனால தான் என் உடம்புல எதுவும் படாது அப்படிங்கிற மாரி சொல்றா. இவ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே எங்க சைக்கோ பையலையும் தாராவும் தான் காட்டுறாங்க. அவன் வந்து இவ கைக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவ சொல்றா, "ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அந்த பாடி கார்ட போட்டு ஏன் இப்படி அடிச்சீங்க? பாவம் தானே அவரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இந்த பாரு, உன்ன வந்து என்ன தவிர வேற யாரு தொட்டாலும் அவன் கைய உடைச்சிருவேன். ஏதோ இவன் தெரிஞ்சவங்கிறதுனால அவன அடிச்சதோட நான் விட்டுட்டேன். இந்த பாரு, அவன் வந்து உன்கிட்ட இந்த மாரி இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பான். ஐயையோ! இவரு நம்ம மேல இந்த அளவுக்கு பொசசிவா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, இவ வந்து ரொம்ப பயந்துகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையா நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். எங்க இவ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே இங்க காஜலையும் சூரஜையும் தான் காட்டுறாங்க. ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? நீ ஒரு பேயா? பேயா இருந்துட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா? இதெல்லாம் யாராவது காதுல பூ வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு. என்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாது. ஏன்னா என் பேரு காஜல். நான் ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள், புரியுதா? அது மட்டும் இல்ல, நீ இப்ப ஷர்ட் இல்லாம இந்த சிக்ஸ் பேக் தெரியுதே, இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி இருந்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஷர்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இதை போட்டுக்கோ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்த சூரஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, நம்ம தாராக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தோம், இவ என்னன்னா நம்ம மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ, இது மட்டும் அந்த சைக்கோ பயலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன ஒரு வழி பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அப்படியே சைக்கோ பயலுக்கு அந்த பொண்ணு வந்து கால் பண்றா. நாளைக்கு வந்து உன்னை நான் மீட் பண்றேன், எனக்கு வந்து ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஓகே ஓகே, நாளைக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். அடுத்த நாள் ஆகுது. அந்த பொண்ணுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு நிற்பான். அப்ப அந்த பொண்ணு வந்து இந்த இதுல வந்து அந்த சூரஜ் இருக்கால, அவனோட அட்ரஸ், ஊர் எல்லாமே இருக்கு. நீ அந்த ஊருக்கு போனீன்னா அவனை பத்தின ஏதாவது ஒரு டீட்டெயில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவா. அந்த லெட்டரை இவன் கையில வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிடுறான். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போறான். உள்ளாக்க போயிட்டு திரும்பி வர்றவன் அப்படியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வருவான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிங்கம் போட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு தான் அவன் வருவான். கையில ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த சூரஜ் இருக்கிற ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதை பார்த்தா தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏங்க தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அன்னிக்காரியும் நாத்தனாக்காரியும் அவளோட கைகளை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த கேப்ல அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவன் வேகமா கார்ல போயிட்டு இருப்பான். அதே சமயம் இங்க தாராவும் சூரஜும் மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடவுளை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரு வந்து அந்த ஊருக்கு போகக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க. 2 பேரும் இந்த மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைக்கோ பைய சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, என்ன பண்றது, இவன் மட்டும் என்னோட ஊருக்கு போனானா என்ன பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆவான். ஓகே, இவனை கண்டிப்பா நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போவான். வாசலுக்கு போன அடுத்த நிமிஷமே அப்படியே வந்து வீசப்படுறான். மறுபடியும் வாசலுக்கு போறான். அப்படியே ஒரு மந்திர கட்டால அப்படியே கட்டப்படுறான். மறுபடியும் தூக்கி அடிக்கப்படுறான். இவன் வந்து விழுந்ததை பார்த்த மாமியாக்காரி கத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பையனோட பாடி கார்டு தானே, அவன் கூட போவாம நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, போ அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவனாலதான் வெளில போக முடியாதே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். சைக்கோ பையன் வேகமா காருக்கு போயிடுவான். அந்த இடத்த நோக்கியும் போயிடுவான். அங்க வந்து கரெக்டா நிறைய பேர் அதே மாஸ்க் போட்டுக்கிட்டு இவனை வந்து தடுப்பாங்க. இவனை அப்படியே துரத்திக்கிட்டு வருவாங்க. இவன் பயந்துகிட்டு அப்படியே ஓடுவான். அவனுங்களும் விடாம இவனை துரத்திக்கிட்டு வருவானுங்க. கடைசியில ஒரு பெரிய சூலாயுதத்தை எடுத்து இவன் மேல அப்படியே வீசுவாங்க. அப்படியே குத்துறதுக்கு வருவாங்க. இவன் பயந்துகிட்டு அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவான். இவன் கத்துன கத்துல உள்ளாக்க இருக்கிற எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஏதாச்சுப்பா ஏதாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறுவாங்க. தாராவும் பக்கத்துல நின்று, ஏங்க இப்படி கத்துறீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதறா. இல்ல, அங்க 4 பேர் நிக்கிறாங்க, என்னை கொல்ல வராங்க, என்னை காப்பாத்துங்க, அவங்கள விரட்டுங்க விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப பயந்துகிட்டு கத்திட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற, அங்க யாருமே இல்லப்பா, நீ மட்டும் தான்ப்பா இருக்க, நீ எதை பார்த்து பயப்படுறப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவன் ரொம்ப பயந்து இருக்கிறது மட்டும் நம்ம தாராக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அதனால என்ன பண்றா, சாமிக்கு போட்ட மாலையை எடுத்துட்டு வந்து இவன் மேல அப்படியே போட்டு விடுறா. அந்த மாலையை போட்ட அடுத்த நிமிஷமே அந்த 4 மர்ம நபர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க.
உடனே வந்து சைக்கோ பையன் கத்துறான், அந்த 4 பேரையும் புடி ரவி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்மளோட சூரஜ் வந்து அவங்க 4 பேரையும் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடி போறான். இங்க தாரா வந்து சைக்கோ பையனை ஊலாக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அன்னிக்காரி வந்து சொல்றான், இந்த பாரு தாரா, உன் புருஷனை நாங்க நல்லா பார்த்துப்போம், நீ போ. உன் புருஷனை இந்த அளவுக்கு பயமுறுத்தினவங்கள நீ சும்மா விடுவியா, போ. அவன் கூட சேர்ந்து நீ போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி போ சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு சூரஜ் பின்னாடியே வேகமா ஓடி போறா. அப்போ வந்து சூரஜ் வந்து வேகமா ஓடி போயிடுறான். கரெக்டா அந்த 4 பேரை பாக்குறான். பார்த்த வேகத்துக்கு அந்த 4 பேரும் பாம்பா மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். தாராவும் வந்து என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பாரு தாரா, அந்த 4 பேருமே கடவுளால அனுப்பப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 4 பேரும் இப்பதான் வந்து பாம்பா மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ எதையுமே நம்புற மாதிரியே தெரியல. ரொம்ப கோவமா டக்குன்னு அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, ஆமா நீ நடிக்காத, இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, என்னோட புருஷனை நீ வேணுக்குன்னு பயமுறுத்தணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ண, அதெல்லாம் உன்னோட ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு அவன் சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா, நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன், நான் அந்த மாதிரிலாம் ஆளெல்லாம் அனுப்பல, இது கடவுளால அனுப்பப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அதை வந்து அவ காதுலயே வாங்க மாட்றா. இங்க அப்படியே வீட்டில தான் காட்டுறாங்க. சைக்கோ பையன் அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எவ்வளோ வீரமா இருந்தா என்னோட புள்ள இப்படி பயந்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணன்காரர் வந்து சொல்றாரு, ஆமா நீங்க பண்ண வந்து பாவம்லாம் எங்க போய் முடியும், அதனால தான் இவன் தலையில வந்து விடியுது, அதனால தான் இவன் இப்படிலாம் வந்து பயந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, உடனே அப்பாக்காரருக்கு போகும் வந்து, நீலாம் ஒரு மனுஷனாடா, உனக்குலாம் வந்து மனசாட்சி இல்லை, உன்னோட தம்பி வந்து இந்த நிலைமையில இருக்கான், இப்பவும் குத்தி காட்டி பேசிட்டு இருக்க, அருவி கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க சைக்கோ பயலுக்கு செம்மையா கோவம் வந்தது. எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதிட்டு இருக்கான். எழுதி வந்து காட்டுறான். சூரஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா நம்மளோட சூரஜ் தாரா 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சைக்கோ பையன் சூரஜ் பக்கத்துல போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கிறான், என்னடா ஆச்சு, நீ அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சியா, சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இல்ல சார், நாங்க போறதுக்குள்ள அங்க எல்லாருமே போயிட்டாங்க, நாங்க பார்க்க முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. என்னடா நீ என்னமோ பெரிய பாடி கார்டு, என்னை வந்து காப்பாற்ற வந்தவன் அப்படி இப்படின்னு பேசினா, என்னை வந்து யாரும் வந்து நெருங்க முடியாது என்னை தவிர அப்படி இப்படின்னு என்னென்னமோ பில்டப் விட்ட, இப்போ என்னை வந்து இவ்வளோ பேர் கொல்ல வந்திருக்காங்க, அவனுங்களை பிடிக்காம இப்போ வெக்கமே இல்லாமல் வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் தாராவை பார்த்துட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உடனே ஃபோனை எடுத்து கொடுத்து, இப்போவே அந்த சூரஜுக்கு நீ கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே மாமியாக்காரி கத்துறான், ஏய் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, ஏன் புள்ள பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்ப அவன் என்ன சொன்னானோ அதை பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அங்க இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணன்காரர் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. ஏன்டா நீ இப்படி இருக்க, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நீ வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவளோட கலந்த காலத்தை நீ ஏன் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா படுறாரு. உங்க வேலையை பாருங்க, வாயை மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். அதோட இவன் கண்ணா பின்னாடி திட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இப்பவே வெளில போயிட்டு அந்த சூரஜை இந்த இடத்துக்கு நீ கூட்டிட்டு வர போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அந்த இடத்த விட்டு போறா. இங்க அப்படியே நம்மளோட சூரஜை காட்டுறாங்க. அவன் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னோட தாராக்கு வந்து நான் உதவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆத்மா உருவத்திலேருந்து மனுஷ உருவத்துக்கு அவ வீட்டுக்கு போனேன், அவளுக்கு உதவி செய்யலான்னு. ஆனா அதுவே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அவளோட புருஷனுக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வருது, அதுவும் என்னால. இப்ப நான் என்ன பண்றது, நான் ஆத்மாவாவே இருந்திருக்கலாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு மந்திரவாதி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அடடா, அப்பனா இங்க இருக்கிறவன் ஒரு ஆத்மாவா, நான் ஆத்மாக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கேன், மொத்தமா 9 ஆத்மாக்களை பாட்டில் அடைச்சிட்டேன், இவன் தான் வந்து அந்த 10வது ஆத்மா, இவனை எப்படியாவது பேசி நம்ம இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உடனே அவன் பக்கத்துல போயிட்டு கூப்பிடுறான், இங்க வாப்பா, கடவுள் வந்து உனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்க, உனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், நான் வந்து கடவுளான அனுப்பப்பட்டவன் தான், அதனால என் கூட வா, நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே இவனும் ஓகே, கடவுள் தான் வந்து அனுப்பியிருக்காரு போல அப்படின்னு நம்பி போகும்போது டக்குன்னு கீழே வந்து நிறைய இலைகள்லாம் அவனை அப்படியே கட்டி போட்டு அவனை தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அவன் இது எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அங்க பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இடமே, வந்து ஒரு குகையில வந்து
நிறைய பூஜைலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நெருப்புலாம் எரியும் இந்த மாதிரிலாம் இருக்கும். இத பார்த்துட்டு என்னது இது? இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கே! இங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பூஜை நடந்த மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரிலாம் இவன் வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறான். ஆமாப்பா, உன்ன மாதிரி இந்த காட்டுல நெறைய பேரு உதவி தேடி சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் போக்கிடுவேன். இப்போ உன்னோட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து இந்த அக்னிக்கு பக்கத்துல உட்காரு. உன்னோட பிரச்சனைய தீர்றதுக்கு நான் ஒரு பூஜை பண்ணுவேன். அந்த பூஜை மட்டும் நல்லபடியா நிறைவேறிடுச்சுன்னா, உன்னோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா மயக்கி பேசுறான். அவனும் அவனோட மாய வலையில நம்மளோட சூரஜும் விழுந்துடுறான். உடனே வந்து அந்த அக்னி கிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த மந்திரவாதி வந்து என்னென்னமோ மந்திரத்தை போட்டு நம்மளோட சூரஜ ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சிடுறான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா நினைச்சிட்டு இருந்த? நான் உனக்கு உதவி செய்வேன்னு நினைச்சியா? நீ ஒரு ஆத்மாங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் 9 ஆத்மாக்களை பிடிச்சிட்டேன். நீ தான் 10வது ஆத்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அப்படியே காட்டுக்கு நடுவுல நம்மளோட தாரா சூரஜை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. பாட்டில்ல அடைக்கப்பட்ட நம்மளோட சூரஜ் யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். கரெக்டா அந்த குகைக்குள்ள நம்மளோட தாரா என்ட்ரியாரா. அந்த இடத்த பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த மந்திரவாதிய விசித்திரமா பார்த்துட்டு இருக்கா. பாட்டில்ல இருந்து நம்மளோட சூரஜின் தாராவை பார்த்துட்டு தாரா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திட்டு இருக்கான். உடனே அந்த மந்திரவாதிகிட்ட கேட்கிறா, இந்த பாருங்க இங்க வந்து ஒரு ஆள் வந்தாரு, அவரை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஓ, அந்த பையனா, அவனை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்ல, என்ன பாத்தீங்களா, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. அது சரி. நான் கண்டிப்பா வந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒண்ணு மண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் அவள நெருங்கி வந்து அவகிட்ட ரொம்ப தப்பா பேசுறான். இத கேட்ட உடனே தாராக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி சொல்லுவ? இந்த பாரு என் கழுத்துல தாலி இருக்கு. நான் இன்னொருத்தரோட மனைவி. அப்படி இருக்கும்போது ஒரு சாமியாரா இருந்துட்டு நீ எப்படி இப்படிலாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறா. பெரிய தாலி. இந்த தாலி வந்து தான் உன்னை இங்க காப்பாத்த போதா? இப்ப இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நெருங்கி போறான். உடனே நம்ம தாராக்கு ரொம்ப கோவம் வந்தது. எங்கேருந்து தான் அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. உடனே அவளோட தாலி எல்லாத்தையுமே கலட்டி அதை ஆயுதமா பயன்படுத்தி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறா. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி பயந்துகிட்டு என்னை விட்டுருமா, நீ தான் ஜெயிச்சுட்ட, உன்னோட தாலி புனிதமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து மன்னிப்பு கேட்டுடுறான். அதோட அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. இங்க வந்து சூரஜ் வந்து கத்திட்டே இருக்கான், தாரா என்ன பாரு காப்பாத்து காப்பாத்துன்னு. ஆனா அவன் வந்து அவனை கவனிக்காம போயிருப்பான். உடனே அவன் அந்த பாட்டில தள்ளி விட்டு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்துருவான். உடனே இந்த மந்திரவாதியை பார்த்து, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவேன்? உன்னை நம்பி வந்த என்ன வந்து இந்த மாதிரி பாட்டில் அடைச்சிட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவி ஆத்மாக்களை இப்படித்தானே நீ பாட்டில் அடைச்சு வச்சிருக்க. அவங்க எல்லாத்தையும் நான் வந்து வெளில வந்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டிலையும் அடிச்சு நொறுக்கி எல்லா ஆத்மாவையுமே வெளியில விட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த மந்திரவாதி கத்துறான், இப்படி பண்ணாத, நீ பெரிய தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு சூரஜ் போயிடுறான். இந்த மந்திரவாதிக்கு பயங்கர கோவம் வருது. இது கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன், நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா கத்திட்டு இருக்கான். இங்க வந்து தாராக்கு சைக்கோ பையன் போன் பண்ணிட்டே இருப்பான். ஆனா கால் போகாது. ஐயோ, இவர் வேற கால் பண்றாரு, ஆனா இந்த காட்டுக்கு நடுவில் சிக்னலே இல்லையே, ஏதாவது நினைச்சுட்டு போறாரு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறா. என்னாச்சு, எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு இருக்க, எடுக்கவே மாட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட இருக்க அப்படின்னு தப்பா பேசுறான். இந்த பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் சூரஜ் தேடி தான் வந்தேன், நீங்க தயவு செஞ்சு பொறுமையா நீங்க, நான் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படி இப்படின்னு இவ சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நீ அவன் இல்லாம இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு வச்சிருவான். இவன் என்னடா பண்றதுன்னு அழுதுட்டு திரும்பும் போது அங்க சூரஜ் இருப்பான். உடனே அவன் அழுதுட்டு சொல்லுவான், இந்த பாரு சூரஜ், இப்ப என்ன எனக்கு பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவர் என்னன்னா உன்னை வந்து அங்க கூட்டு வரணுங்கிறாரு, நீ மட்டும் அங்க போனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், இப்ப என்னதான் பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பி அழுதுட்டு இருப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். இங்க வந்து அவங்க 2 பேருக்காகவுமே சைக்கோ பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உடனே சைக்கோ பையன் தாராட்ட போய் கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு, அவன் வந்தானா, அவனை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இங்க சூரஜ் வந்து பதில் சொல்றான். சார், நீங்க சொன்ன மாதிரி அவனோட ஃபுல் டீட்டெயிலையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்பதான் அவன் ஊருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் வந்து செத்து பல வருஷம் ஆகுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. முக்கியமா தாராக்கு, இல்லடா அது இவன் தான் உயிரோட இருக்கானே, எதுக்கு செத்துட்டுன்னு போய் சொல்றான், பைத்தியமாவன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. உடனே இதை கேட்ட சைக்கோ பையனுக்கு செம்ம ஹாப்பி. என்ன
என்ன சொல்ற? அவன் செத்துட்டானா சூரஜ், இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தாரா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே சுத்தி சுத்தி டான்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். நம்ம 2 பேருக்கும் நடுவுல கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த சூரஜ் தான் நடுவுல இருந்தான். அதுதான் நம்ம 2 பேருக்கும் பெரிய சண்டைக்கெல்லாம் காரணமா இருந்துச்சு. இப்ப அந்த சூரஜ் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தாரா. ஆனா இந்த விஷயத்த நானே என் கண்ணு படையும் காது படையும் கேட்கணும். அதனால அந்த ஊருக்கு நம்ம 3 பேர் போறோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல போறாங்க. ஆனா இங்க தாராக்கு பயமா இருக்கு. இவன் வேற இப்படி சொல்லிட்டானே, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே சூரஜை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்றது, இது இவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா இவர் ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டே போவான். உடனே காரை அவனோட வீட்டுக்கு வாசல்லையே ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே சொல்லுவான், சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி சொல்லிட்டு சைக்கோ பையிலும் தாரா 2 பேரும் சூரஜோட வீட்டுக்கே போயிடுவாங்க. அந்த வீடெல்லாம் அப்படியே எரிஞ்சு ஒரு மாதிரியா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, இந்த வீட்டுல யாரு இருந்தா அப்படின்னு கேட்க, இந்த வீட்டுல சூரஜ் அப்புறம் அவங்கள்ட்ட அம்மா 2 பேரும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. பாவம் அந்த பையன் ரொம்ப நல்லவன் தான், ஆனா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான். அந்த சோகம் தாங்க முடியாம அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப பாவப்பட்ட குடும்பம்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க. இதை கேட்ட தாராக்கு பயங்கர சாக்கு. என்னடா அது, இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அந்த வீட்டு உள்ளாக்க போய் பாக்குறா. அங்க பழைய விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. சூரஜ் அவ லவ் பண்ணும் போது அவ வீட்டுக்கு போகும்போது அந்த சிமெண்ட் புதுசா அவன் வீடு கட்டிட்டு இருந்திருப்பான் நம்மளோட சூரஜ். சோ அதனால அந்த சிமெண்ட்ல காலெல்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா. அந்த மூமெண்ட்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்து சைக்கோ பைய டக்குன்னு அவளோட கண்ணீரை அவளோட கையில வாங்குறான். என்னமா தாரா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கா? அதான் நான் இருக்கல்ல, வா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சு கூட்டு போறான். ஆனா தாராக்கு மனசே சரியில்லை, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் போறான். ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா சூரஜ் நம்ம பேசியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பா போல. உடனே சொல்றா, இந்த பாருங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரி இருக்கு, நான் மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றா. ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி வைக்கிறான். சூரஜையும் தொடக்கி அனுப்பி வைக்கிறான். அப்ப அவங்க 2 பேரும் போகும்போது உடனே அவ பேசிட்டு இருக்கா. என்ன சூரஜ், என்ன நடந்துட்டு இருக்கு? உன் ஊருக்கு போனா உன் வீட்டுல பக்கத்துல உள்ளவங்களே உன்னை பத்தி எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, நீ செத்துட்டேன்னு சொல்றாங்க, நீ உயிரோட தானே இருக்க, எப்படி இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, நீ தான் அவங்க எல்லாரையும் இப்படிலாம் சொல்ல வச்சியா, என்ன நடக்குதுங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா. இந்த பாரு தாரா, நான் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். உன்னோட லைஃபுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நான் செத்துட்டேன்னு சொன்னாதான் உன் புருஷன் உன்னை நல்லா வச்சுப்பாரு, அதனாலதான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு இங்க பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்க சைக்கோ பையில காட்டுவாங்க. அவன் தண்ணி குடிக்கலான்னு பார்ப்பான். ஆனா பாட்டில்ல தண்ணியே இருக்காது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவான். இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரவி போய் தண்ணி வாங்கிட்டு வா போ எனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சரி சார் சொல்லிட்டு அவனும் போய் தண்ணி வாங்கிட்டு இருக்கான். உடனே தாரா பக்கத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், அவனை விட்டு நீ விலகி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டு வந்துருவான். உடனே சூரஜ் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். உடனே காரை அப்படி உதப்பான். உனக்கு எவ்வளவு திமிரு, அன்னைக்கு உனக்கு அடி ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு சாட்டையால அடிச்சு நீ திருந்த மாட்டியா, என் பொண்டாட்டிட்டு இருந்து நீ விலகியே இரு, அவளை நீ நெருங்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி, சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, நான் உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தேன், தப்பாலாம் நான் எதுவும் பேசல சார், அவங்க பக்கத்திலேயே நான் நெருங்க மாட்டேன், வாங்க சார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்திட்டு அவனை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறான். அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சூரஜ் மட்டும் வாசல்லே நின்னுட்டு அப்படியே கதறி கதறி அழுறான். அவன் செத்தது, அவன் எப்படி செத்தாங்கிறது, அப்புறம் அங்க தான் செத்துட்டேங்கிற உண்மையை தாராட்ட சொன்னோன்னா அவ அதிர்ச்சியானது, தாராவும் சூரஜும் எப்படிலாம் ஹாப்பியா இருந்தாங்க எல்லா மூமெண்ட்டையும் நினைச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான். பாவமா இருக்கு. அப்படியே இங்க சைக்கோ பையலும் தாரா உள்ளாக்க போனோடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னப்பாச்சு நீ போனியே, இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேட்க, ஆமாமா உண்மைதான், அந்த சூரஜ் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, இப்பதான் எனக்கு மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிச்சு, இவ்வளவு நாள் எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு, என்னோட பொண்டாட்டியோட காதலன் இந்த உலகத்துல இருக்கானே, அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா அவனே இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். உடனே அங்க பூஜைக்காக பூவெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி தாரா மேல போட்டு, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, உன்னை எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா, நம்ம லைஃப்ல இந்த பீடை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இப்பதான் ஆப்பு வைக்கிறான். உடனே சொல்றான், இந்த பாரு அந்த சூரஜ் தான் இந்த உலகத்தை விட்டே போயிட்டானே, அவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அவனுக்கு நம்ம இறுதி சடங்குலாம் பண்ணணும்ல, நம்ம நாளைக்கே போய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே நம்மளோட தாராக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த இடத்துக்கு நம்மளோட சூரஜ் வந்துடுறான். அவனும் என்னடா அது அப்படின்னு
சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறான். ஏன் தாரா ஷாக் ஆனா அப்படின்னா, அவளை பொறுத்த வரைக்குமே சூரஜ் உயிரோட அவ பக்கத்துல தான் நிக்கிறான். அவனுக்கு போய் எப்படி வந்து இறுதி சடங்கு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயந்துட்டு இருப்பா. இன்னொன்னு பக்கம் சூரஜ் வந்து ஏன் ஷாக் ஆறான் அப்படின்னா, அவன் ஏற்கனவே வந்து இறந்துட்டான். அவன் ஆத்மா உருவத்துல தான் இங்க இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அப்ப இந்த உலகத்தை விட்டே அவன் வந்து போயிடுவான்ல. சோ தாரா பக்கத்துல அவனால இருக்க முடியாது. அதனாலதான் இவன் ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும். யாருமே வந்து பழைய மாதிரி இந்த டிராமாக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. லைக்கும் போட மாட்டீங்க, வியூஸும் நல்லாவே போக மாட்டேது. நான் டெய்லியும் தான் இந்த டிராமா போட்டுட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் டெய்லி போடுறதையே ஸ்டாப் பண்ணிடுவேன். வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ அதனால உங்களுக்கு டெய்லி இந்த டிராமா பார்க்கணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you, friends.